சோஷியல் மீடியாவை நினைச்சாலே பயமா இருக்கு. என்னன்னா சூயிங்கம் சாப்பிட்டதை வந்து அப்போட்டு அவ்வளோ ட்ரோல் பண்ணி அதை வந்து பேசுறாங்க. சூயிங்கம் சாப்பிட்றது தப்பா? இப்போ ரீசெண்டாக கூட தான் இப்போ பெரிய சம்பவம் நடந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஜெய் பீம் படம் மாதிரி லாக்அப் டெத்ஸ் பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு, எது இல்லை. ஸோ இருக்கிறத படமாக பண்ணுறது, அதை பேசுறதுக்கு ஏன் பயப்படணும், ஏன் யோசிக்கணும், அதை ஏன் சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னும் 500 வருஷம் நடக்காது, 1000 வருஷம் நடக்காது. இங்கே கேஸ்ட்ன்றது எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. எது பண்ணாலும் அது வந்து ஒரு வேல்யூ பண்ண தராசுன்னு வாங்கல, அது மாதிரி எது பண்ணாலும் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சா என்ன புரியல எனக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ சோஷியல் மீடியாவை நினைச்சாலே பயமா இருக்கு. என்னன்னா சூயிங்கம் சாப்பிட்டதை வந்து அப்போட்டு அவ்வளோ ட்ரோல் பண்ணி அதை வந்து பேசுறாங்க. சூயிங்கம் சாப்பிட்றது தப்பா? சாதாரணமாக ஒருத்தவங்க சூயிங்கம் சாப்பிட்றது ஒரு ஹேபிட் தானே. அதை போயிட்டு வந்து அது அவங்களோட ஹேபிட்டாக இருக்கலாம், அவங்க கேரக்டராக இருக்கலாம். ஏதாவது தப்பாக பேசுகிறாங்களா, தப்பாக நடந்துக்கிறாங்களா, தப்பாக பீப்புளை ட்ரீட் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து அவங்க பண்ணுற படங்கள் ஏதாவது தப்பான கருத்துக்கள் இருக்கா, யாராவது ஹர்ட் பண்ணிக்கலாம், அது நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், கேட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அதை மாற்ற சொல்லலாம். இல்லைனா அது என்னன்னு பண்ணுறது ஓகே. ஆனால் ஒருத்தன் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நடந்துக்கணும், அவன் முடி இப்படி தான் வெட்டணும், இப்படி தான் சூயிங்கம் சாப்பிட்டு வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து புரியல எனக்கு. அது அவங்க இஷ்டம் தானே. அது வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி ஃபீல் யார் ஒரு பெரியவங்க அங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, அதை நம்ம மாற்றிக்கணும். நம்ம இனிஷியலாக இருக்கும்போது தவறுனா ஓகே, சின்ன பசங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும், அவ்வளோதான். பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஓகே, ஒரு ப்ரெஸ் மீடியா உங்க இருக்க இடத்துல ஓகே, பட் ஸ்டில் அதை தாண்டி ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு டைரக்டரோட கிரியேட்டிவிட்டிக்குள்ள வரும்போது இது நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரஞ்சித் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மாரி சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க கண்டென்ட் ட்ரிவனான மூவிஸ் தான் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் அந்த கண்டென்ட் மேலேயே வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறது அப்படின்றது இட் இஸ் நாட் ஹெல்த்தின்னு சில பேர் பாக்குறாங்க. இந்த மாதிரி கான்டென்ட்டே ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற சில ஸ்டேட்மெண்ட்டும் வருது. இதுக்கு உண்மையா தானே எடுக்கிறாங்க, இல்லாதது யாரும் எடுக்கல. இப்ப நம்ம கற்பனையா இவ்வளவு கதைகள் சொல்றதுக்கு தயாரிக்கும் போது நடந்த விஷயங்களை சொல்றதுக்கு ஏன் பயப்படணும்? நம்ம வந்து இமேஜினியரான ஒரு உலகத்தை கிரியேட் பண்றோம், இமேஜினியரான ஒரு கதைகளை கிரியேட் பண்றோம். இப்படிலாம் நடந்திருக்குமான ஒரு விஷயம் ஒரு படங்கள் பண்றாங்க, அதை பாக்குறாங்களா, ஒத்துக்கிறாங்களே. பட் உண்மையாவே நடந்த கதைகளை தான் அவங்க பேசுறாங்க. உண்மையான கடந்து இப்போ இல்லையா, இப்போ ரீசெண்டாக கூட தான் இப்போ பெரிய சம்பவம் நடந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஜெய் பீம் படம் மாதிரி லாக்அப் டெத்ஸ் பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு, எது இல்லை. ஸோ இருக்கிறத படமா பண்றது, அதை பேசுறதுக்கு ஏன் பயப்படணும், ஏன் யோசிக்கணும், அதை ஏன் சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுது. எது பண்ணாலும் அது வந்து ஒரு வேல்யூ பண்ண தராசுன்னு வாங்கல, அது மாதிரி எது பண்ணாலும் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சா என்ன புரியல எனக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ சோஷியல் மீடியாவை நினைச்சாலே பயமா இருக்கு. என்னன்னா சூயிங்கம் சாப்பிட்டதை வந்து அப்போட்டு அவ்வளோ ட்ரோல் பண்ணி அதை வந்து பேசுறாங்க. சூயிங்கம் சாப்பிட்றது தப்பா? சாதாரணமாக ஒருத்தவங்க சூயிங்கம் சாப்பிட்றது ஒரு ஹேபிட் தானே. அதை போயிட்டு வந்து அது அவங்களோட ஹேபிட்டாக இருக்கலாம், அவங்க கேரக்டராக இருக்கலாம். ஏதாவது தப்பாக பேசுகிறாங்களா, தப்பாக நடந்துக்கிறாங்களா, தப்பாக பீப்புளை ட்ரீட் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து அவங்க பண்ணுற படங்கள் ஏதாவது தப்பான கருத்துக்கள் இருக்கா, யாராவது ஹர்ட் பண்ணிக்கலாம், அது நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், கேட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அதை மாற்ற சொல்லலாம். இல்லைனா அது என்னன்னு பண்ணுறது ஓகே. ஆனால் ஒருத்தன் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நடந்துக்கணும், அவன் முடி இப்படி தான் வெட்டணும், இப்படி தான் சூயிங்கம் சாப்பிட்டு வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து புரியல எனக்கு. அது அவங்க இஷ்டம் தானே. அது வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி ஃபீல் யார் ஒரு பெரியவங்க அங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, அதை நம்ம மாற்றிக்கணும். நம்ம இனிஷியலாக இருக்கும்போது தவறுனா ஓகே, சின்ன பசங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்.